சண்டே மார்னிங் வீட்டில் எல்லா ஒர்க்கும் முடிச்சுட்டு ஆயம்மா வீட்டுக்கு வந்து கிளம்பியாச்சு. அங்கே போனதுக்கப்புறம் நான் வீடியோ எடுக்கணும் அப்படின்றதே சுத்தமாக மறந்துட்டேன். ஃபோன் எங்கே இருக்குன்னு தெரியல, பேக் எங்கே இருக்குன்னு தெரியல, ஏன் விக்ரமே எங்கே இருக்கான்னு தெரியல. அந்த அளவுக்கு ஆயாக்கதை இன்ட்ரெஸ்ட்டாக நாங்கள் எல்லாரும் பேச ஆரம்பிச்சிட்டோம். நடுவக்கா, சின்ன அக்கா, பெரிய அக்கா எல்லா அக்காவும் ஒன்றா வந்து இங்கே வந்துட்டாங்க. ஸோ செம்ம ஜாலியாக ஃபன் பண்ணிட்டு இருந்தோம். ஹஸ்பண்ட் எங்கே போயிட்டாருன்னு தெரியல, விக்ரம் எங்கே போயிட்டாருன்னு தெரியல. என் கான்சன்ட்ரேஷன் ஃபுல்லாகவே ஆயாக்கதை பேசுறதுல தான் இருந்துச்சு. அப்படியே பேசி பேசி டைம் ஆகிட்டு ஈவினிங்காக கொஞ்சம் பீச்சுக்கு போகலான்னு சொல்லி மெரினா பீச்சுக்கு வந்து கிளம்பி போயிட்டோம். அங்கே ஆக்சுவலி செம்ம டிராஃபிக், கார் ரேஸ் வந்து போயிட்டு இருந்துச்சு. அது ஞாபகம் இல்லாமல் நாங்கள் கிளம்பி போயிட்டோம். இருந்தாலும் எப்படியும் சந்தில் பொந்தில் காரை வந்து பார்க் பண்ணிட்டு பாட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஆக்சுவலி வீட்டிலேருந்து கொஞ்சம் ஸ்நாக்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போயிருந்தோம். ஈவன் அக்கா வந்து புட்டெல்லாம் செஞ்சு எடுத்துகிட்டு வந்தாங்க. இருந்தாலும் அதெல்லாம் மறந்துட்டு பஜ்ஜி போண்டா அது இதுன்னு கண்ட கசட வாங்கி சாப்பிட்டுட்டு ஜாலியாக விளையாடிட்டு இருந்தோம். அதே மாதிரி இந்த வாட்ச் சாக்லேட் ரொம்ப நாளுக்கு அப்புறம் பார்த்தாங்க, ரொம்ப ஆசையாக இருந்துச்சு. நான் ஹஸ்பண்ட்டை கேட்டால் கையில் கட்டி விட்டாங்க. ஸோ ஜாலியாக நானும் குட்டிஸ் கூட சேர்ந்து சாப்பிட்டேன். அதே மாதிரி எங்களோட பாதி சொத்து அன்னைக்கு ரிங்கு போடுறதுல அழிச்சோமே. ஆனால் நிறைய கிஃப்ட்ஸ் வின் பண்ணியிருந்தோம். அப்படியே அங்கே கிளம்பிட்டு நடுவக்கா, சின்ன அக்கா, பெரிய அக்கா 3 அக்காவே வீட்டில் விட்டுட்டு நாங்களும் அப்படியே கிளம்பிட்டோம்.